மதுரையில் வெயில் அதிகமாக இருப்பதால் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோடை வெயிலில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மதுரை ஆட்சியர் சங்கீதா இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், என்னென்ன அறிவுறுத்தல்கள் மாவட்ட ஆட்சியரால் வழங்கப்பட்டுள்ளன? அபிநயா, தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்திலும் கோடை வெயில் தற்பொழுது அதிகரித்து வரும் நிலையில் இதனை பொதுமக்கள் எதிர்கொள்ளும் விதமாக கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த நடைமுறைகளை பின்பற்றி கோடை வெயில் மற்றும் அனல் காற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் ஒரு சில அறிவுரைகளை அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக உடலின் நீர் சத்து குறையாமல் பராமரிக்க அதிக அளவு நீர் பருக வேண்டும். தாகமில்லை என்றாலும் போதிய அளவு நீரை பருக வேண்டும். அதே போல சூடான பாடங்கள் பருகுவதை தவிர்க்க வேண்டும். வெளியே செல்லும் போது பயணத்தின் போதும் குடிநீர் பாட்டில் எடுத்து செல்ல வேண்டும். அதிக அளவில் மோர், உப்புச்சட்டு உள்ள எலுமிச்சை பழச்சாறு உள்ளிட்டவை பருக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அதே போல வெளியின் தாக்கம் அதிகமாக உள்ளதன் காரணமாக மதியம் 12 மணி முதல் 3:30 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். அதே போல சிறிய குழந்தைகள் மதிய வேளையில் வீட்டின் வெளியே விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். செயற்கை குளிர்பானங்கள், மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக மதுரையில் கடந்த ஒரு வார காலமாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக, அதாவது 37 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3:30 வரை மக்கள் யாரும் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார். அபிநயா, வெயிலிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பல்வேறு அறிவுறுத்தல்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கியிருக்கிறார். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.